ஜென்மச்சனி நடக்கும் பொழுது கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். ஏன்னா அவர் பாப கிரகம். ஜென்மத்தில் குரு ஒளித்தன்மையோடு உட்காரும்போது என்ன நடக்கும்? கடுமையான சந்தோஷம் இருக்கும், எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும், மனசு தெம்பாக இருக்கும், என்ன வேணுமோ அது கிடைக்கும். வயதிற்கேற்றார் போல் ஒரு 20 வயசுக்காரருக்கு என்ன வேணும்? நட்பு வேணும், காதல் வேணும், வேலை வேணும், தொழில் வேணும். எல்லாவற்றையும் விட கணவனால் இன்பம், மகளால் இன்பம் போன்ற அமைப்புகள் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உண்டுங்க. உங்கள் மனசில் இருக்கிற குறை தீரப்போகிறது. குடும்பத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார மேன்மைகள் இருக்க போகிறது. ஆன்மீக விஷயங்கள் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இது வரைக்குமே எல்லாம் எனக்கு இருக்குதுங்க, ஓரளவுக்கு காசு பணம் இருக்குது, புள்ள சம்பாதிக்குது, புருஷன் சம்பாதிக்கிறார், பொண்டாட்டி சம்பாதிக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 9ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். தெய்வ கைங்கரியை நீங்களே பண்ணுவீங்க. நீங்களே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்று செய்யலாம். இந்த கோயில் கோபுரத்தை கட்டிடலாம், ஏன் குலதெய்வ கோயில் இப்படி கிடக்குது, எடுத்து கட்டலான்ற மாதிரியாக ஆன்மீக பொறுப்புகளை வாலண்டியராக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. இப்போ 7ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியவர்கள் சமாதானம் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு புதுசாக நல்ல கல்யாணம் நடக்கும். செகண்ட் மேரேஜ் நடக்கிறது பெருசு கிடையாது. செகண்ட் மேரேஜும் புட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? வணக்கம் சார். வணக்கம் சார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் தர காத்திருக்கு? கடகராசிக்காரர்கள் சமீபத்தில் ஒரு 3 வருடங்களாக அட்டமத்து சனியின் காரணத்தினால கொஞ்சம் ஒரு மாதிரியாக எல்லாத்துலேயும் டல் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, விடியவே விடியாதா, வேதனையாகவே இருக்கிறதே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே விடிஞ்சிருச்சு. அதோ வருது புலி வருது, இதோ வருது புலி வருதுன்ற கதையாக கடைசியில் புலி வந்துருச்சுன்ற மாதிரியாக கொஞ்சம் இழந்து போன கௌரவம், இழந்து போன தன்னம்பிக்கை, இழந்து போன தைரியம் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுங்க. ஜன்ம குரு அவர் அப்படி போனார், இவர் இப்படி போனார், அவர் காட்டுக்கு போனார், அவர் இதுக்கு போனார் அப்படின்ற பாடல்கள், இந்த புலிப்பாணி பாடல்கள்லாம் நம்பாதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஜோதிடம் என்பது விதிவிலக்குகள், 1000 விதி, 1000 லட்சம் விதிவிலக்குகள் அடங்கிய ஒரு பெரிய சாஸ்திரம். எல்லா ராசிக்கும் ஜென்மத்தில் குரு கெடுதலை செஞ்சிடறதில்ல. ஒரு ராசிக்கு கெடுதலை செஞ்சார்னா ஒரு ராசிக்கு வேற மாதிரி செய்வார். கடகராசிக்கு செய்வாரா? செய்யவே மாட்டார். உங்கள் ராசியில் தான் அவர் உச்சத்தை அடைகிறார். அவர் யாராக உச்சத்தை அடைகிறார்? பாக்கியாதிபதியாக உச்சத்தை அடைகிறார். 9ஆம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடியவர், வயதிற்கேற்ற வகையில் மிக நல்ல பலன்களை தரக்கூடியவர். உங்களுக்கு ராசியிலேயே உச்சத்தை அடையும் போது என்ன நடக்கும்? ஜென்மச்சனி நடக்கும் பொழுது கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். ஏன்னா அவர் பாப கிரகம். ஜென்மத்தில் குரு ஒளித்தன்மையோடு உட்காரும்போது என்ன நடக்கும்? கடுமையான சந்தோஷம் இருக்கும், எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும், மனசு தெம்பாக இருக்கும், என்ன வேணுமோ அது கிடைக்கும். வயதிற்கேற்றார் போல் ஒரு 20 வயசுக்காரருக்கு என்ன வேணும்? நட்பு வேணும், காதல் வேணும், வேலை வேணும், தொழில் வேணும். எல்லாவற்றையும் விட திருமணம் நடக்கணும். அதெல்லாம் நடக்க போகுது. 20-25 வயது வாலிபர்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் கிடைக்காத அமைப்பு. 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் தொழில் மேன்மைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா நடக்க போகுதுங்க. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7, 9, 11 ஆகிய 3 நல்ல பாவகங்களை பார்ப்பார். ராசியை மேம்படுத்துவார். ஒரு 4 இடத்துல பொது இடத்துல போகும்போது தலை குனிஞ்சு நின்று போனவங்க, ஒரு கடனால் எந்திரிச்சு பார்க்க முடியாத நிலைமை. ஒரு பேரண்ட்ஸை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வயசு பொண்ணை வச்சுருக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கனால என்ன பாவம் பொண்ணு கல்யாணம் பண்ணலையா? இந்த கேள்வி கேட்குறதுக்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கும். நம்ம பாப்பாவுக்கு 25 வயசாச்சு, 26 வயசாச்சு, இப்போ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு 23 வயசு தான். போன உடனே நம்ம பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்பானுங்களே, போகாமே இருந்துடலாமா? இதெல்லாம் கடகராசிக்கார பேரண்ட்ஸோட கவலை. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. வீட்டில் ஒரு 3-4 வருஷமாக கெட்டி மேலே சத்தம், மங்கள சத்தம் கேட்கவில்லை என்கின்ற குறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ராசியிலேயே குரு வந்திருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் மகிழ்ச்சி வருமோ, ஒரு பெண்ணுக்கு என்னங்க வரும்? என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், அதில் மகிழ்ச்சி வரும். நான் தனக்கே சோறு இல்லைன்னா கூட சாப்பிட்டதா நடிச்சுக்கிட்டு புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் சோத்தை போட்டு படுத்து தூங்குறவ தானங்க நம்ம கடகராசிக்கார பெண்ணு சகோதரி. அப்படி தானே செய்கிறாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கணவனால் இன்பம், மகளால் இன்பம் போன்ற அமைப்புகள் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உண்டுங்க.
உங்கள் மனசில் இருக்கிற குறை தீரப்போகிறது. குடும்பத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார மேன்மைகள் இருக்க போகிறது. ஆன்மீக விஷயங்கள் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இது வரைக்குமே எல்லாம் எனக்கு இருக்குதுங்க, ஓரளவுக்கு காசு பணம் இருக்குது, புள்ள சம்பாதிக்குது, புருஷன் சம்பாதிக்கிறார், பொண்டாட்டி சம்பாதிக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நினச்ச இடத்துக்கு போக முடியலைங்க. வயசு 40-50 வயசாச்சு. ரொம்ப நாளாக மலைகுனிய நின்ற எம்பெருமான் வேங்கடவனை போய் பார்க்கணும்னு ஆசை. திருப்பதிக்கு போகவே முடியலைங்களே. கைலாஷ் யாத்திரை போகணும், காசிக்கு போகணும், கங்காவுக்கு போகணும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்குமே என்னால் போக முடியல நினச்சவங்க, தீர்த்தவாரி போகணும்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நினச்சதில் பாதி கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடக்கூடிய ஆன்மீக அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும். தெய்வ கைங்கரியை நீங்களே பண்ணுவீங்க. நீங்களே ஒரு குடும்பம், ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்று செய்யலாம். இந்த கோயில் கோபுரத்தை கட்டிடலாம், ஏன் குலதெய்வ கோயில் இப்படி கிடக்குது, எடுத்து கட்டலான்ற மாதிரியாக ஆன்மீக பொறுப்புகளை வாலண்டியராக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணக்கூடிய அமைப்புன்னு குருப்பெயர்ச்சி வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இல்லையா. மிக முக்கியமாக ஏற்கனவே குழந்தை இருக்குங்க, சின்ன குழந்தை, பேச வரல, நடக்க வரல, டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் பயமாக இருக்குது. இந்த மாதிரி சிறு குழந்தைகளின் பேரில் ஒரு மாதிரியாக இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதோ ஒரு 2 மாதத்தில் குழந்தை பேச ஆரம்பிக்க போது, நடக்க போகுதுன்ற அந்த சிறு குழந்தைகளின் மேலே வருத்தத்தை கொண்டவர்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், உயர்ந்த லட்சியம் நிறைந்த ஒரு இது, அதாவது வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தோம், என்ன பண்ணணுன்றத இளைஞர்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026 குருப்பெயர்ச்சி. சரி, கடகராசியில பிறந்தவங்களுக்கு 2வது திருமணத்திற்கான அமைப்புக்காக காத்திருக்காங்க அப்படின்னா இந்த வருடம் அது கைகூடுமா சார்? எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியவர்கள் சமாதானம் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு புதுசாக நல்ல கல்யாணம் நடக்கும். செகண்ட் மேரேஜ் நடக்கிறது பெருசு கிடையாது. செகண்ட் மேரேஜும் புட்டுக்குச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே வந்ததை விட பேயை விட பிசாசு மேலேயா, பிசாசை விட பேய் மேலேயா? ஏற்கனவே இருந்தவரை புதுசாக வர 2வது ஆள் நல்லவனாகிட்டான்னா என்ன பண்ணுறது? இது ஒரு பெரிய பிரச்சனை செகண்ட் மேரேஜில். இவர் சிரிக்கிறதுக்காக சொல்லலை, அவங்கவுங்களுக்கு தான் அந்த அனுபவம், அந்த வலி தெரியும். ஏற்கனவே வந்தவரை விட ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி போனவரை 2வது வர்றவர் நல்லவராக்கிட்டார்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ கடகராசிக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் தரப்போறாரு அப்படின்றத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.